கென்யான்ற ஒரு நாடு இருக்கு. ஆப்பிரிக்கா அண்டம் கென்யான்ற நாடு, நிறைய மரங்கள், பச்சை பசையிலேருந்தே நாடு. அந்த நாட்டில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முதல் என்ன நடந்ததுன்னா, அந்த கென்யாவில் மரங்கள் எல்லாம் மக்கள் பாவனைக்காக வெட்ட தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட நல்ல பச்சை பசையிலேருந்து நிறைய மரங்கள் இருந்த அந்த கென்யாவில் 95% மரங்களை மக்கள் வெட்டி போட்டாங்க. வெட்டி ஒரு பாலைவனமாக அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இங்கே தான் இந்த வங்காரி மாத்தாய் என்று சொல்லி ஒரு பொம்பளை, வங்காரி மாத்தாய், அவன் இருக்கிற அந்த நாட்டில் கென்யாவில். அவன் பார்க்குற அப்படின்னா நல்ல அழகாக இருந்த இந்த கென்யா இப்போ பாலைவனம் மாதிரி இருக்கு. அந்த ஊரில் பெண்கள், சிறுமிகள் எல்லாரும் விறகெடுக்க போவாங்க. விறகெடுத்து ஆட்டுக்கு போய் விறகெடுத்து வந்தால் அந்த வீட்டில் சமையல் எல்லாம் நடக்குது. விறகெடுக்கிறதுக்கு அவங்க தேடி திரிகிறாங்க, கூட போகிறாங்க, மரம் இல்லையே விறகு வெட்ட. அப்போ இந்த வங்காரி மாதாய்க்கு வந்து ஒரு யோசிக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அவர் முடிவு கொண்டா, நான் மரங்களை நாட்டணும், நான் மரத்தை நாட்டுறது ஒரு நாளைக்கு ஒரு மரம் நாட்டு, அது போதாம இருக்கும். அவன் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு விறகெடுக்க போன பெண்கள், சிறுமிகள் சொல்றா, படிப்பிக்கிறான். இந்த மரங்களுடைய அருமையை படிப்பிக்கிறான். மரங்களை நாட்டுனா வரக்கூடிய நன்மைகளை படிப்பிக்கிறான். படிப்பிச்சு அவங்களுக்கு மரம் நாட்ட சொல்லி பழக்கி விட்டான். இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா மரம் நாட்டுறாங்க. சின்ன தொகை காசு கொடுக்குறான். மரம் நாட்டுறாங்களுக்கு தொகையாக காசு கொடுக்குறான். சின்ன சின்ன தொகை காசு கொடுத்து கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிறான். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, மரங்களை நாட்ட மரங்கள் வளருகின்ற பொழுது மரங்களுடைய வேர் எப்படி இந்த பூமிக்குள்ளால ஊடுருவி பரவிச்சதோ அதே மாதிரி இந்த பெண்கள், சிறுமியருடைய மனதிலையும் ஒரு நல்ல எண்ணம் உருவாக தொடங்கிட்டு. என்ன அந்த நல்ல எண்ணம்ண்டா, நாங்கள் மரங்களை நாட்ட வேணும், சூழலை மதிக்க வேணும்ன்ற எண்ணம். இப்போ இப்படியே செய்து வரக்குள்ள கிட்டத்தட்ட நிறைய ஒரு 30 மில்லியன் மரங்களை அவன் என்ன செய்கிறான்டா, ஆக்களை வச்சு நாட்டி நல்ல ஒரு பச்சை பசையிலேருந்து உருவாக்கிட்டான். இது கொஞ்சம் பேருக்கு எரிச்சல், பொறாமை. இவட கதையை கேட்குறாங்க. பெண்கள் எல்லாம் சமத்துவமாக யோசிக்கிறாங்க, எங்களால் முடியும் என்று யோசிக்கிறாங்க. பொம்பளைகள் எல்லாம் அவங்களால முடியும் என்று அவங்க யோசிச்சாங்கன்னா என்ன நடக்கும், பிரச்சனைகள் உருவாகும் என்று சொல்லி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு கூட ஒரு எரிச்சல், பொறாமையோடு இந்த வங்காரி மாத்தாயில் ஏற்படுது. அவர் என்ன செய்கிறாருன்னா, அரச போலீஸ் திணைக்களத்தை பாவிச்சு இவங்க கட்டுப்படுத்துறதுக்கு யோசிக்கிற ஆட்களை வச்சு அவங்க கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சரியான கஷ்டப்படுத்துகிறாங்க. ஊடகத்துறை ஆட்கள் எல்லாம் அவன் இப்படியே அழுகிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, பின்வாங்க இல்லை. நீண்ட காலமாக இந்த அடக்குமுறைகளில் இருந்தவன் என்ன செய்கிறான், திரும்பவும் வந்து அந்த பிள்ளைகள், அங்கே இருந்த பெண்களுடைய அந்த முகங்களை பார்த்து இவங்களுக்கு நாம் தொடர்ந்து பணி செய்யணும் என்று சொல்லி பணி செய்து கொண்டிருக்கக்குள்ள 2002ஆம் ஆண்டு அந்த நாட்டில் ஒரு தேர்தல் வருது. அந்த தேர்தலில் என்ன நடக்குதுன்னா, மக்கள் இந்த வங்காரி மாதாய்க்கும் நல்ல வாக்குகளை போட்டாங்க. அவங்க கஷ்டப்படுத்தின அந்த ஜனாதிபதியை அவங்க தோற்கடித்தாங்க. இவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டது, சுற்றாடல் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அந்த நாட்டினுடைய வங்காரி மாத்தாய். பிறகு இவன் என்ன செய்கிறான்டா, இவன் ஆரம்பத்தில் இந்த மரம் நாட்டக்குள்ளேயே கிரீன் பெல்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி ஒரு கிரீன் பெல்ட் என்று சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குறார். பச்சைய பட்டய அமைப்பு, பச்சை பட்டய அமைப்பு. அது பற்றி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அமைப்பாக உருவாகி இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பாக இருக்கு. 2004ஆம் ஆண்டு நோபல் பரிசு அந்த அம்மாவுக்கு கிடைக்குது, வங்காரி மாதாய்க்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சாதாரணமாக ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு மற்ற பெண்களையும் அணிதிரட்டி ஒரு நல்ல ஒரு
செயல் திட்டத்தை உருவாக்கி என்னையாவது நானும் செய்யணும் என்ற நாட்டுக்கு என்று சொல்லி யோசித்து அவ என்ன செய்கிறாண்டா அதை ஆரம்பித்து கொண்டு வர இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் அவ பற்றி பேசுகிற நிலையில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அவ இந்த மாற்றத்தினுடைய ஒரு முகவராக, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒருவராக நாங்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் பெரிய வயசானாக்களாக இருக்கணும் இல்லை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பெரிய கல்வி அறிவு பெற்ற ஒரு பட்டதாரியாக இருக்கணும் இல்லை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வசதியான குடும்பத்தில் நாம் பிறந்திருக்கணும் இல்லை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்றால் நாங்கள் யாராகவும் ஒரு சாதாரணமான ஒரு ஆளாகவும் இருக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா?